ஃபரதான தொழுகை, அந்த தொழுகையினுடைய நேரம் கடந்து விட்டால், அந்த நேரம் கடந்தாலும் பரவாயில்லை, விடுபட்ட அந்த தொழுகையை நீங்கள் தொழுதாக வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்ட. ஸலாத்த கானத் அலல் முஃமினீன, மூமின்களின் மீது நிச்சயமாக தொழுகையாக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஜர்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், ஸுஹர்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், அசர் மக்ரிப் இஷா எல்லாமே இவ்வளோ நேரத்துக்குள்ள ஆரம்பிக்கும், இந்த நேரத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு வரைமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த வரைமுறை குறிப்பாக இருக்கிற இந்த நேரத்தை ஒருத்தர் தாண்டிட்டாரு அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஃபஜர் தொழுகணும், சூரியன் உதயம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஃபஜர் நேரம் போயிடுச்சு. இப்போ இவர் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, அவர் அதா செய்யக்கூடிய நேரம் கடந்து இப்போ கதால போயிட்டார், தொழுகை நேரம் கடந்து போச்சு அப்படின்னாலும் ஹதீஸுகளில் வருகிறது, அவர் தொழுகை நேரத்தை கடந்திருந்தாலும் அவர் தொழுதாக வேண்டும்.